ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமை அல்லது ஒரு மனிதன் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் வழி விலகி போனது நிமித்தமாக சில கொந்தளிப்புகளை கர்த்தர் வரவிட்டார் என்று பார்க்கிறோம். கடலில் கர்த்தர் கொந்தளிப்பை வரவிட்டார், யோனாவின் நிமித்தமாக மாத்திரமே. கர்த்தர் ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி இருந்தார். ஆமாம், யோனாவை விழுங்கும்படி ஒரு மீனை, இந்த யோனாவை மரணத்திலிருந்து பத்திரமாக பாதுகாத்து தன்னுடைய வயிற்றுக்குள்ளே 3 நாட்கள் அது வைத்திருந்தது என்று நம்ம பார்க்கிறோம். வாழ்க்கையில் வழி விலகி போகும்போது, கீழ்ப்படியாமல் போகும்போது கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எப்படியாவது உணர்வடைய செய்ய வேண்டும், அவர்கள் இந்த உலகத்தோடு அழிந்து விடாதபடிக்கு காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் சில மீன்கள், சில உபத்திரவங்கள், ஹல்லேலூயா, சில போராட்டங்கள், சில நிந்தைகள், சில அவமானங்கள், ஹல்லேலூயா, சிலருடைய கோபமான பேச்சுக்கள், இதுக்கெல்லாம் கர்த்தர் சில நேரங்களில் அனுமதி கொடுக்கிறார். இன்றைக்கு யாருக்கும் தெரியாமல் ஒரு அந்தரங்க பாவம், யாருக்கும் தெரியாமல் ஒரு ஆழம், யாருக்கும் தெரியாமல் ஒரு பாவ சுபாவம், ஒரு அக்கிரமம், ஹல்லேலூயா, யாருக்கும் தெரியாமல் சில காரியங்கள் கர்த்தரை விட்டு வழிவிலக செய்ததென்றால் சில ஆழ்கடலின் அனுபவங்களை கர்த்தர் அனுமதிப்பார். வாழ்க்கையில் சில மீனின் வயிற்றுக்குள்ளே இருக்கிறதான சில நிலைமைகளை கர்த்தர் அனுமதிப்பார். உலகமே தெரியாது, என்ன நடக்கிறது என்று தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய வேதனையான அனுபவத்தை கர்த்தர் அனுமதிப்பார். அது உன்னை அதோடு முடித்து விடுவதற்கு அல்ல. அல்லேலூயா, நீ திருந்தி அதிலிருந்து காப்பாற்றப்படுவதற்கே இந்த பிரச்சனை என்பதை உணர்ந்து மனம் திரும்ப வேண்டும். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய வழி விலகி போகக்கூடாது. வழி விலகி போன சிம்சோனுக்கு தெலீலாளின் மடி ரொம்ப சுகமாக தான் இருந்தது. அல்லேலூயா, ரொம்ப உல்லாசமாக இருந்தது. பாவ வாழ்க்கையை, இச்சையை அனுபவிப்பது ரொம்ப சுகமானதாக, சொகுசாக இருந்தது. ஆனால் அவனால் மீண்டு வர முடியவில்லை. ஆமென். சிலருடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள், போராட்டங்களை கர்த்தர் அனுமதித்திருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும்போது அந்த பிரச்சனைக்கு கர்த்தர் கட்டளையிடுவார், நீ தூரப்போ, அவனை விட்டுவிடு, ஹல்லேலூயா. அந்த போராட்டத்துக்கு கர்த்தர் கட்டளையிடுவார், அவனை விட்டுவிடு, ஹல்லேலூயா. அந்த நிந்தைக்கு கர்த்தர் கட்டளையிடுவார், அந்த அவமானத்திற்கு கட்டளையிடுவார், நீ விட்டுவிடு அவனை, ஹல்லேலூயா. நாம் எப்போது கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆயத்தமாக இருக்கிறோமோ அப்போது கர்த்தர் பிரச்சனைகளின் மேல் கர்த்தர் கட்டளையிடுவார், நீ அவனை விட்டுவிடு, ஹல்லேலூயா. கொந்தளிப்பை வரவிடுகிறவரும் அவர்தான், அமர்த்துகிறவரும் அவர்தான், ஹல்லேலூயா. எதிலிருந்து வழி விலகி போனோமோ, எதில் கர்த்தருடைய சத்தத்தை நாம் அசட்டை பண்ணினோமோ அதிலிருந்து நாம் உணர்வடையும் வரைக்கும், அல்லது நாம் கீழ்ப்படியும் வரைக்கும், ஹல்லேலூயா, அல்லது நாம் மனம் திரும்பும் வரைக்கும், ஆமென், அந்த போராட்டம் நம்மை சுற்றி கொண்டே இருக்கும், நம்மை அலட்டி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. என்றைக்கு நாம் உணர்வடைகிறோமோ, ஹல்லேலூயா, அந்த நேரத்தில் கர்த்தர் அந்த போராட்டத்துக்கு கட்டளையிடுவார். அதன் மேல் அதிகாரம் அவருக்கு தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏதோ ஒன்று நம்மை அமிழ்த்தி வைத்திருக்கிறது, மூழ்கடித்து வைத்திருக்கிறது, விழுங்கி வைத்திருக்கிறது. அதை விட்டு நம்ம வெளியே வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். நாம் சுதந்திரராவோம்.